அருமையான ஒரு குளியல் போட்டாச்சு. சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு பிளேஸை வந்து மறக்கவே முடியாது. பாருங்கள், சுற்றி வயல் தான், சுற்றி வயல்வெளி. ஏன்டா எல்லா இடத்துலையும் வெயில் அடிக்குது, உனக்கு மட்டும் ஏன் வெயில் அடிக்கல அப்படின்னு சொன்னீங்களா? இங்கே ஆப்போசிட்டில் ஒரு தென்னை மரம் தெரியுதுங்களா? அந்த தென்னை மரத்தோட நிழலில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். நீட்டாக ஒரு குளியல் போட்டாச்சு, சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் இங்கே ஒரு பம்பு செட்டு தெரியுதுங்களா? பாருங்க, அந்த தென்னை மரத்துட்டு ஒரு பம்பு செட்டு இந்த பாருங்க இங்கே இருக்குது. அங்கே தான் ஒரு குளியல் போட்டேன், நீட்டாக இருக்குது. வந்து மீஞ்சூர் பைபாஸ். நீட்டாக ஒரு குளியல் போட்டாச்சு தலைக்கு. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக ஒரு 50 ஏக்கரா 40 ஏக்கரா இருக்க மாட்டேங்குது. இந்த வரப்பு ஒட்டி இந்த வரப்பில் நான் போயிட்டுருக்கேன் இப்போ மெயின் ரோட்டுக்கு. ஏதோ அப்பப்போ டிரைவருங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள்னால் இது தாங்க. இந்த ஒரு நிம்மதியாக குளிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு நிம்மதியான ஒரு ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். என்னமோ வாழ்க்கை போங்க. ஒரு ஐயா நடந்து வந்துட்டுருக்காரு, இங்கே வேலை பார்க்குற ஒரு ஆட்ருக்கு. அவர் தான் அந்த காட்டை மெயின்டைன் பண்ணுறாராட்ருக்கு ஐயா. குளிக்கிறேன் அப்படின்னா ஒரு செகண்டை கூட யோசிக்காத சரி அப்படின்ட்டாங்க அந்த பம்பு செட்டுக்கிட்ட. ஐயா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாராட்ருக்கு. கரெக்டாக அறுவடை பண்ணுற கண்டிஷனுங்க பதில். பாய் மக்களே.